அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, "நான் படம் பண்ணா கண்டிப்பா சரண்யா நீங்க இருப்பீங்க, இருப்பீங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் அப்பப்போ இந்த இவ்ளோ இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ், 8 இயர்ஸ் கேப்ல நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். "வில் லெட் யூ நோ சரண்யா" அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மைலி மட்டும் போடுவாங்க. படம் கமிட் ஆனதுமே, ஆஃபர்ஸ் போட்டதுமே என்கிட்ட வந்து கால் பண்ணி கூப்ட்டு பேசினாங்க. எனக்கு ஒண்ணு தான் சொன்னாங்க. "சரண்யா மத்த படத்துல இருக்க மாரி இந்த படத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. உங்கள வந்து நான் இதுல டோட்டலா வேற மாரி காமிக்க போறேன். ஸ்டீரியோ டைப்ப வந்து நான் வந்து பிரேக் பண்ணணும்னு இருக்கேன். நீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஹேர் கட் பண்ணிக்கிற மாரி இருக்கும்." அவங்க வந்து இவ்ளோ ரொம்ப ஷார்ட்டா கட் அப்படி இருந்தா ஓகேவா? வேரியேஷன் காமிக்கணும். 30ஸ்ல ஒரு மாரி, 20ஸ்ல ஒரு மாரி அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க இது கொஞ்சம் ரெடி ஆகணும். எனக்கு வந்து ரொம்ப பிளாங்க்கா வாங்க. ஆக்டிங் நீங்க எனக்கு தெரியும் நீங்க எப்படி நடிப்பீங்கன்னு. எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஆ என்னோட ஸ்கிரிப்ட் இந்த இந்த செல்வி கேரக்டர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் லைஃப்ல வேணும்னு யாருமே நெனைப்பாங்க. அப்படிதான் இந்த ரைட்டப் இருக்கும். ஸோ எனக்கு அத ஜஸ்டிஃபை பண்ணணும். அது பண்ணா போதும். நீங்க சும்மா ஜாலியா வாங்க நம்ம மாஸா பண்ணிடலாம்.